ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கை பற்றிய ஒரு கருத்து கோட்பாடு, பணத்தை பற்றி ஒரு கருத்து கோட்பாடு, படிப்பை பற்றி ஒரு கருத்து கோட்பாடு. கருத்து கோட்பாடு தான் இதுவே செயல் கோட்பாடு அல்ல. அப்போ நம்ம பெரும்பாலும் வாழ்க்கையில் தோல்வி அடைகிற காரணம்னா கருத்து சார்ந்து வாழ்தல், செயல் சார்ந்து வாழ்வதில்லை. செயல் வந்து அடுத்தவங்களுடைய மாடில், அடுத்தவங்களுடைய கன்சல்டன்சியில் தான் செயலை உருவாக்க முடியும். நடத்தைங்கிறது நம்முடைய கருத்து அடிப்படையில் நடத்தியாக இருக்கலாம். அப்போ வாழ்க்கையில் ஏன் நம்ம நிறைய ஜெயிக்க முடியல, சாதிக்க முடியல, அல்லது பெரிய லெவலுக்கு போக முடியலன்னா நம்ம வச்சுருக்கிற கருத்து செயல்பாடுடையதா இயல்புடையதா அப்படிங்கிறத கருத்து ஆய்வு, கான்செப்ட் அனாலிசிஸ்க்கு நம்ம போகிறது கிடையாது. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதே கிடையாது. பொதுவாக எல்லா தொழிலதிபர்களுமே வந்து ஒரு பிஸ்னஸ் மாடியூல், வியாபாரம் சார்ந்த ஒரு கருத்து இருக்குன்னா அதை செயலாக மாற்றுறதுக்கு செயல் சார்ந்த கன்சல்டன்சி எடுத்துக்குவாங்க. அவங்க அந்த கருத்தை நேரடியாக வச்சுக்கிட்டு வாழ்கிறது கிடையாது, கருத்தை செயலாக்கம் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூஷனல் கன்சல்டண்ட்டை வச்சுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பில்டிங் கட்டணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணுங்கிற ஒரு கருத்து இருக்குன்னா அதை கொண்டு போய் வந்து கன்சல்டன்ட் இன்ஜினியர்கிட்ட, கன்சல்டன்ட் ஆர்கிடெக்ட்கிட்ட, கன்சல்டன்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதை தன்னுடைய கருத்தை அவங்க வந்து உருவம் பண்ணுறாங்க. ஆனால் அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளுடைய கான்செப்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கான்செப்ட் மாடிஃபிகேஷன், கான்செப்ட் ஆர்கனைசேஷன், கான்செப்ட் ரீஆர்கனைசிங் பண்ணுறது முடியாது. அப்போ தன்னுடைய கருத்து தான் கடைசி வரைக்கும் உண்மை நினச்சி நம்பி அந்த கருத்து தோல்வி அடைகிறப்ப வந்து அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறமே தவிர கருத்தை செயலாக்கம் பண்ணக்கூடிய செயல்பாடு சார்ந்த மென்டரிங் பண்ணுறதில்லை. அப்போ வந்து கருத்து வேறு செயல் வேறு ஒன்று. பெரும்பாலும் தன்னுடைய கருத்தை செயல்படுத்துறதுக்கு சாமானிய மக்கள் கடவுளே நீ செஞ்சு கொடு அப்படின்னு பிரார்த்தனையில் போயிடுவாங்க. ரியல் கார்பரேட் பீப்புள் வந்து அவங்க வந்து பிரார்த்தனைக்கு பதிலாக ப்ராக்டிஸில் போவாங்க. இது வந்து ப்ரேயர், அது ப்ராக்டிஸ். இவங்க வந்து கடவுள்வாதிகிட்ட போவாங்க, இவங்க வந்து செயல்வாதிகிட்ட போவாங்க. அப்போ அடுத்த ஒரு கேள்வி, அப்போ அவங்க கடவுளை நம்புறது தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் செயலை வந்து செய்யறதுக்கு பதிலாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் தப்பிச்சு போகிறீங்கன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு என்பது வேறு, கடவுள் வழியில் செல்வது என்பது வேறு. உதாரணத்துக்கு எப்படின்னா, இந்த ராக்கெட்டை வந்து பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கு செலுத்துறதுக்கு வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல தடை அல்லது வளிமண்டல அமைப்பை பற்றிய முழுசாக ஆய்வு செஞ்சு அதிலிருந்து அந்த ராக்கெட்டை வந்து எஸ்கேப் ஆகி அந்த இலக்கு அடையிறதுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கடவுள் படைத்த வளிமண்டலத்தில் அந்த வந்து எப்படி அதை இணைய முடியுமோ, எப்படி அதை கடக்க முடியுங்கிற அந்த வழியை கண்டுபிடித்தான் போகிறாங்களே தவிர கடவுளே நீ செய் ராக்கெட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அப்போ சாமானிய மக்கள் வந்து எதுவுமே செய்யாமல் ராக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு கடவுளே நீ செய்யுங்கிறாங்க. ஆனால் அசாதாரண கார்பரேட் பீப்புள்னு சொல்லக்கூடிய பெருநிறுவன தொழிலதிபர்கள் வந்து அந்த கருத்தை வந்து கடவுள் வழி எப்படி அந்த வழியை வச்சுருக்குதோ அந்த வழியில் தான் அதை செயல்படுத்துகிறாங்க. தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு வாழ்கிறதில்ல. தண்ணி இல்லைன்னா பூமிக்கிட்ட தண்ணி இருக்குது, அதுக்கு ஒரு போரிங் அப்படிங்கிற நிலத்து ஆழ்குழாய் டெக்னாலஜி தேவை. இப்படி தான். அப்போ செயல் வேறு, கான்செப்ட் வேறு, செயல்படுத்துறது வேறு, கதை கேட்டு கொண்டு இருப்பது வேறு. பெரும்பாலும் தன்னம்பிக்கை பேச்சை ஏன் கேட்குறாங்கன்னா, நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, நீ வச்சிருக்கிற கனவை, நீங்கள் வச்சிருக்கிற கனவை அந்த கனவு தான் நடக்கும்னு சொல்லி இவங்க உங்கள் கனவுலகத்தில் தள்ளிடுறாங்களே தவிர நினைவுலகத்துக்கு கொண்டு வரதில்லை. அப்போ இதென்னா இந்த தன்னம்பிக்கைங்கிற ஒரு பேச்சை வந்து உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நீங்கள் அந்த கனவுல இருக்கீங்க, என் கனவு நிறைவேறும்னு சொன்னதுனால அவங்க வந்து அதுக்கு செலவு பண்ணுறாங்களே தவிர செயலாக்கத்துக்கு அல்ல. அதனால தான் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் யாருமே வந்து தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் வைத்துக் கொள்வதில்லை. தான் வச்சிருக்கிற கான்செப்டை வந்து செயல் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூஷனரி கன்சல்டன்ட் தான் வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் செஞ்சு வருது. அப்போ செயல் வேறு, கருத்து வேறு. கருத்து கோட்பாடு வேறு, செயல் கோட்பாடு என்பது வேறு. செயல் கோட்பாடு வந்து செயல்களால் உருவாக்கப்படுகிறது, கருத்து என்பது கற்பனைகளால் உருவாக்கப்படுகிறது. அதனால தான் தன்னம்பிக்கைங்கிறது ஒரு இல்லூஷன், ஒரு மாயமாக இவங்க ஒன்று நினச்சி வச்சுட்டு இது நடக்கும்னு சொல்லி அந்த செயல்படாமல் அந்த நடக்கிறதுக்கு வந்து ஒன்று கடவுளையோ அல்லது கிரகத்தையோ அல்லது வீட்டையோ குறை சொல்லிட்டு இவங்க தன்னை வந்து கடவுள் அப்படிங்கிற பேரில் வந்து தன்னை மறைச்சிக்கிறாங்க. ஆனால் பெருந்தொழிலதிபர்கள் இயற்கை படைப்பினுடைய வழியில் சென்று தன்னுடைய படைப்பாற்றலை அதிகப்படுத்துகிறாங்க.